வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்கள் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, 9ஆம் தலைமுறை ஜோதிடர், பாரம்பரிய ஜோதிடர் கோபால்ஜி ஐயா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். இன்னைக்கு எபிசோட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சனி பயிற்சி பலன்கள் தான். கிட்டத்தட்ட நீ ஒரு 4-5 மாசம் தான் இருக்கு. ஸோ அந்த வகையில உங்களோட துல்லியமா கணிச்சு வச்சிருப்பீங்கல்ல, அந்த பலனை பத்தி தான் நீங்க நம்ம சேனல் விரிவிக்க போறோம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ராசி மேச ராசி. ஸோ மேச ராசின்னு சொல்லும் போது நிறைய பேர் பயந்துட்டு இருக்கிற காலம் இதுதான். 7.5 சனி முதல்ல வரப்போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது 7.5 சனில என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, இந்த 7.5 சனி என்ன பாதங்களை தரும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருப்பாங்க. கண்டிப்பா. இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா 30 வயதுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி பலனாகும், 30 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இன்னொரு மாதிரி பலனாகவும் சொல்றாங்க. அது எந்த வகையில் உண்மைன்னு சொல்லிருங்க. முதலாகப்பட்டது, இந்த 7.5 சனியில இருக்க சனி பகவான் மேச ராசிக்கு என்னென்ன பலன்கள் செய்ய போறாருன்னு சொல்லிடுங்க. இப்போ இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னாவே எல்லா பெயர்ச்சிகளை காட்டிலும் இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னாவே எல்லாத்துக்கும் பயம்தான். ஆனா எல்லாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சனி பகவான் ஆப்பட்டது நல்லதை செய்ய வேண்டிய காலம் வந்தா கண்டிப்பா நல்லது செய்வாரு, அது கெட்டது செய்ய வேண்டிய காலம் வந்தா கண்டிப்பா கெட்டதையும் செய்வாரு. அப்ப இந்த சனி பகவான் ஆப்பட்டது நல்லதையும் கெட்டதையும் தான் இருக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு தகுந்தமாற செய்வாரு. இப்போ சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்குது. இந்த சனி பெயர்ச்சி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வர்றாங்க. மீனராசிக்கு வரும்போது மேச ராசிக்கு 7.5 சனி ஆரம்பம். இப்ப மேச ராசி அப்படின்னாவே செவ்வாயுடைய ஆதிக்கம். சனி பகவான் ஆப்பட்டது அந்த செவ்வாயுடைய ராசியான மேசத்துக்கு இந்த 7.5 சனிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. இது இந்த மேச ராசிக்கு செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாதனால மேச ராசிக்கு இந்த 7.5 சனி கண்டிப்பாக கெடுதல் நிறைந்ததாக இருக்கும். இப்போ விரயச்சனியா ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அந்த விரயச்சனியாக ஸ்டார்ட் ஆகும் போதே மேச ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அவங்க சனி பகவானை கெட்டியா பிடிச்சுக்கணும். அப்ப அந்த சனி பகவானை சனிக்கிழமை நாள்ல கும்பிட்டு வர்றதும், ஆஞ்சநேயரை செவ்வாய்க்கிழமை நாள்ல கும்பிட்டு வர்றதும் இவங்க கடைபிடிக்கணும். அப்படி பிடிக்கும்போது ஓரளவுக்கு இவங்க தப்பிச்சுக்கலாம். ஆனா இந்த விரய சனி அப்படிங்கும்போது மேச ராசிக்காரங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, அவங்க ஏதோ தொழில் ஆரம்பிக்கிறாங்க, இல்ல தொழில்ல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த தொழில்ல இப்ப அதிகமா முட்டுவலி போட்டோ அந்த தொழிலை டெவலப் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்ப முயற்சிகள் பண்ணக்கூடாது. இது போக கூட்டு சேர்ந்தும் யார் கூடையும் இவங்க தொழிலை ஆரம்பிக்க கூடாது. அப்படி ஆரம்பிக்கும் போது இந்த விரய சனி கண்டிப்பாக அவங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாகத்தான் இருக்கும். இது மேசராசி செவ்வாயுடைய ஆதிக்கம். இந்த செவ்வாய்க்கும் சனிக்கும் ரொம்ப நாள் பகை. இந்த பகை இருக்கிறதுனால மேசராசிக்காரங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ இந்த விரயச்சனையா இருக்கும்போது இவங்க சுபகாரியங்கள் எதாவது பண்ணலாமா? அதாவது கல்யாணம், திருமணம் இதெல்லாம். அதாவது மேசராசிக்காரங்க இப்போ 7.5 சனி நடக்கும்போது சிலர் திருமணம் செய்வதற்கு பயந்துக்குவாங்க. 7.5 சனியில் திருமணம் செய்யறதா அப்படின்னு பயந்துக்குவாங்க. ஆனா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த 7.5 சனி காலகட்டத்துல தான் திருமணம் செய்யணும். திருமணம் செய்யும் போது கண்டிப்பாக இந்த 7.5 சனி குடும்ப வாழ்க்கையை பாதிக்குமானா கண்டிப்பாக பாதிக்காது. அவங்க கூட வரக்கூடிய பார்ட்னர் அவங்களுடைய நேர காலங்கள் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அது இவங்களுக்கும் அந்த நேர காலங்கள் கொஞ்சம் ஒத்து வரும். இதனால இந்த 7.5 சனியில் தாக்கத்திலிருந்து கொஞ்சம் அவங்க பார்க்க போன அந்த விடுதலையாருக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த சமயத்துல திருமணம் செய்யலாமா அப்படின்னா செய்யலாம். அப்போ சுப விரயங்கள் செய்யும் போது அந்த 7.5 சனிக்கு அந்த சனி பகவானுக்கு குளிர்ச்சியா இருக்கும். அப்ப நீங்க திருமணம் பண்ணலான்ட்டீங்க, அப்ப உங்களுக்கு வீடு கட்டுறதோ, ஒரு நிலம் வாங்குறதோ, ஒரு வண்டி வாகனம் வாங்குறதோ, இந்த மாதிரி காரியங்கள் அசட்டா பண்றதுனால பண்ணலாமா? வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், வண்டி வாகனம் இந்த மாதிரி சமயத்துல வாங்குவதை தவிர்க்க வேண்டும். அதாவது புது வண்டி வாங்குறதோ, பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி எடுக்கிறதோ, இது கொஞ்சம் நிதானமாக
அவங்க ஜென்ம ஜாதகத்துல என்ன தசா புத்திகள் நடக்குதோ அதை கணித்து அந்த வெஹிக்கிள் வாங்குறத, வண்டி வாகனம் வாங்குறத அது செஞ்சுக்கலாம். ஆனா அது போக இடம் வாங்கலாம், இப்ப வீடு வாங்கலாம். இது வாங்கும்போது அந்த டாக்குமெண்ட்டை ஒரு முறைக்கு 4 முறை படிச்சு ரொம்ப சரி பார்த்துக்கணும். அப்படின்னா லீகல் பார்க்கறது ஒரு இடத்துல இல்லை, 2 இடத்துல கூட அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடம் வாங்குறதோ வீடு வாங்குறதோ அவங்க செய்யலாம். இப்போ இந்த லீகல் பார்க்காம நமக்கு தெரிஞ்சவங்க தான் நம்ம கிரையம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்களை நம்பி பணம் கொடுக்கறதோ அதுல ஏமாந்துருவாங்க. எதுவுமே எழுத்துப்பூர்வமா இருக்கணும். இவங்க வாங்கக்கூடிய அந்த லேண்டுக்கு உண்டான டாக்குமெண்ட்டையும் நல்ல திருப்தியா படிச்சு பார்த்து வாங்கிக்கிறது நல்ல விஷயம். மருத்துவ செலவுகள்ல இந்த வருஷம் வருங்களா ஐயா? கண்டிப்பாக இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இந்த விரைச்சனி ஆரம்பிச்சதுனால மருத்துவத்தால் கண்டிப்பாக செலவுகள் உண்டாகும். ஒருத்தருக்கு எந்த நோயுமே இல்லாம இருந்திருப்பாரு, திடீர்னு பார்த்து மயக்கம் போட்டு இருப்பாரு, அவங்க பார்த்தா ஸ்ட்ரோக் அட்டாக் ஆகக்கூடிய காலகட்டமா இருந்திருக்கும். இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அப்ப மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப இந்த மாதிரி சமயத்துல அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக வரும். அப்படி இல்லைன்னா இவங்களே டாக்டர்கிட்ட போயிட்டு ஃபுல் செக்அப் பண்ணிக்கலாம். அப்ப அந்த மருத்துவ அந்த ஹாஸ்பிட்டல்ல காலடி எடுத்து வச்சாவே பாதி தோஷம் நிவர்த்தி ஆயிரும். இல்லை இவங்க யாரு கூடயாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னா அதை பார்க்கறதுக்கு போகலாம். அப்படி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாவே அவங்களுக்கு பாதி பரிகாரம் ஆயிடுது. ஆனா கண்டிப்பாக இவங்களுக்கு மருத்துவ செலவுகள் வரும். வந்தாலும் பெரிய லெவல்ல இவங்களை சிக்க வைக்காது, வரும், தப்பிச்சுக்குவாங்க. இப்ப இவங்களுக்கு இந்த மருத்துவ செலவு சொல்றீங்க, இந்த செலவுகள்ல பண்றதுக்கு ஏதாவது ஒரு லோன் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ அப்படிப்பட்ட இந்த லோன் சைடு இவங்க போகலாமா, இல்ல இந்த ஜாமீன் கையெழுத்து இன்னொருத்தர் பேர்ல எடுக்கிறாங்க, இவர் போய் ஜாமீன் பண்றது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி செயல்களை இவங்க பண்ணலாமா? அதாவது இந்த 7 சனி வந்தாவே கடன் படாதவங்களையும் கடன் பட வச்சிரும். அப்ப இந்த 7 சனி காலகட்டத்துல கடன் பட்டு கொள்வது நல்ல விஷயம். அப்ப பேங்க்ல போய் லோன் எடுக்கிறது தாராளமாக எடுக்கலாம். ஆனா பேங்க்ல லோன் எடுத்துக்கலாம், அந்த லோனுமே உடனுக்குடனே ரொம்ப சீக்கிரமா நாம நினைச்ச நேரத்துல கிடைக்குமா அப்படிங்கிறதா கொஞ்சம் தயக்கம். கொஞ்சம் லேட் ஆனாலும் லோன் கிடைக்கும், இவங்க கடன் பட்டுருவாங்க. ஆனா இவங்க இந்த சமயத்துல அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடுறது, அடுத்தவங்க பிரச்சனைக்கு நானாச்சு அப்படின்னு நிக்கிறது, இது கூடாது. அப்படி நின்னாங்க அப்படின்னா அவங்களுடைய பாரத்தையும் சேர்ந்து இவங்க சுமக்க வேண்டியதாயிரும். இவங்களுக்கே பிரச்சனை இருக்கும், இவங்க ஜாமீன் போடுவாங்க, அந்த ஜாமீன் போட்டவங்க அவங்கனால கட்ட முடியாத சூழ்நிலை வந்துடும். அவங்க எப்பவோ கொடுப்பாங்க, அந்த நம்பிக்கை இருக்கும், பணம் எங்கேயும் போகாது, சமயத்துக்கு வரணும் இல்லையா, அது வராது. அப்ப அதனால இவங்களே அந்த ஜாமீனுக்கு பொறுப்பேற்றவங்க, அப்ப இவங்களே அதை கட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஒரு இடத்துல வேலை செய்யறாங்க, அங்கிருந்து வேலை மாற்றம், அதே மாதிரி நாடு கடந்து மாற்றம். இப்போ சிங்கப்பூர் போய் வேலை செய்யறது, மலேசியா போய் வேலை செய்யறது, இந்த மாதிரி வெளிநாட்டு வேலையெல்லாம் இந்த வருஷம் கிடைக்க போகுதுங்களா? அதாவது 7 சனி வந்தாவே, இல்லைன்னா சனி திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, 7 சனி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த 7 சனி காலகட்டத்துல தான் அவங்க இடம் மாறுதல், ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போறது, ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டுக்கு போறது. இப்ப இந்த நாடு விட்டு நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பே இந்த 7 சனியில தான் கண்டிப்பா வரும். அப்படி வந்தால் அவங்க போய்க்கிறது நல்ல விஷயம். அப்படி போனாங்கன்னா இப்ப இங்க குடும்பத்துல ஒன்னா இருந்து அந்த சனி அந்த 7 சனியில இவங்க இருக்கிறாங்கன்னா இவங்க குடும்பத்தை டோட்டலா இவங்களுக்கு இருக்கிற அந்த சனி குடும்பத்தில் எல்லாத்தையுமே பாதிக்கும். இல்லை எல்லாரும் இவங்களுடைய சில கட்டுமானத்துக்கு ஒத்து வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அப்ப இந்த சமயத்துல அவங்க வெளிநாடு போய் அங்கே வேலை செஞ்சு அங்கிருந்து இவங்களுக்கு பணம் அனுப்பி இப்படி குடும்பம் நடத்தலாம், இது தப்பு இல்லை. அப்படி வாய்ப்பு கிடைச்சா தாராளமாக போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்ப பயிற்சி ஆகிறாரு. நிறைய பேருக்கு 7 புதுசாதான் இருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த 7 என்ன பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு பயமும் இருக்கு, நாங்க செவ்வா வரக்கூடிய சனி, இவங்க 2 பேருமே ஒரு பகை கிரகம் தான். ஸோ அப்போ நம்மளுக்கு அதிகமான ஒரு தீமை பலன் தருமானு அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எந்த வகையில் உண்மைங்க? அதாவது இப்போ இந்த 7 சனி அப்படிங்கிறது இப்போ மேசராசிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மேசம் செவ்வாயுடைய ஆதிக்கம். இப்போ இந்த சனி பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மேச ராசிக்காரங்களுக்கு இந்த 12 ராசிகள்லயே மேச ராசிக்கு கடுமையான பலனை கண்டிப்பாக இந்த 7 சனி கொடுக்கும். ஆனா அதே சமயத்துல அந்த மேச ராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய தசை நல்ல தசையாக இருந்து அந்த தசையை குரு பார்த்து அந்த தசை நமக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல இருந்துட்டாருன்னா இந்த 7 சனி கூட பெருசா பாதிக்காது. அப்ப அதனால அவங்க தைரியமாக இருக்கலாம். அதே சமயத்துல இந்த 7 சனி 30 வருடத்துக்கு ஒரு முறை தான்
ஒரு ராசிக்கு வருது. இப்ப மேச ராசிக்கு வந்திருக்குதுன்னா இந்த மேச ராசியில் உள்ளவங்களுக்கு இப்ப அந்த 10 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எப்படி பாதிக்கும்னா, இளைஞர்களுக்கு படிப்பு பாதிக்கும். அது போக அவங்க வெளிநாடு போய் படிக்கலாம்னு நினைப்பாங்க, ஹாஸ்டல் போய் படிக்கலாம்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி இடத்துல அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும், பழக்க வழக்கத்தால் பிரச்சனைகள் வரும், படிப்பே கம்ப்ளீட் பண்ண முடியாத சூழ்நிலைகள் உருவாகும். அப்ப அந்த படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போலாங்கிற கண்டிஷன் இருப்பாங்க. அந்த வேலையுமே அவங்க எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்க்கும் போது கண்டிப்பா கிடைக்காது. அப்ப அந்த வேலையை எதிர்பார்த்து எதிர்பார்த்து டைம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கும். இது போக இந்த திருமண காரியங்கள், இப்போ 27 வயசுல அவங்க மேரேஜ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த மாதிரி சமயத்துல இவங்களுக்கு 7 சனி நடக்குதுன்னா இவங்க ஆசைப்பட்ட இடத்துலயோ இவங்க நினைச்ச இடத்துலயோ இல்ல இவங்களுக்கு வரன் பாக்குறாங்க, இது எல்லாமே தடுங்கலாயிட்டே இருக்கும். அப்ப இது எதனாலனா இந்த 7 சனினாலதான். அப்ப அந்த 7 சனினால கல்யாணம் இப்ப 7.5 வருஷம் இருக்குதுன்னா அந்த 7.5 வருஷமும் கல்யாணம் பண்ணாம இருக்க முடியுமா? முடியாது. அப்ப கல்யாணம் பண்ணிட்டாலுமே இந்த சனி பகவானுக்கு உண்டான பரிகாரங்களை செய்து கொண்டு அவங்க வாழ்க்கை நடத்த ஆரம்பிக்கும். 7.5 சனியில மேசராசி நேயர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு 3 பாயிண்ட், இந்த 3 விஷயத்தை மட்டும் எக்காரணத்தை கொண்டு பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னா என்ன பாயிண்ட் நீங்க சொல்லுங்க? மேசராசி, மேசராசிக்கு நான் சொல்லக்கூடிய இது அறிவுரைன்னு கூட வச்சுக்கலாம். அவங்க செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஜாமீன் போடுறது, அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளுக்கு நானாச்சு அப்படின்னு முன்னாண்ட போய் நிக்கிறது, அடுத்தவங்களுடைய பிரச்சனையை இவங்க தோல்ல தூக்கி போட்டுட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேசுறத கண்டிப்பாக வேண்டாம். அது போக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சமயத்துல வண்டி வாகனங்களை ரொம்ப வேகமாக ஓட்டுறதோ, ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடலாம்னு நினைக்கிறதோ, இல்லை புதுசா வண்டி வாங்குறதோ இந்த மாதிரி சமயத்துல வேண்டாம். அதே சமயத்துல இன்னைக்கு 7.5 சனி, இப்ப எனக்கு 7 சனின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என் குடும்பத்துல 4 பேர் இருக்கிறாங்க. இப்ப இந்த 4 பேர்த்தையும் பாதிக்கிற மாதிரிதான் இப்ப நான் செய்யறது எல்லாமே கரெக்ட் அப்படிங்கிற மாதிரிதான் நான் போயிட்டு இருப்பேன். அப்ப அந்த 4 பேர் சொல்றதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். நான் இப்ப உங்களுக்கு இந்த 7.5 சனி வந்துருச்சு, இந்த நீங்க வீடியோ பாக்குறீங்க, நீங்க இப்ப இந்த சமயத்துல அந்த 4 பேர் சொல்றதை கேட்டு நடந்துக்கோங்க. நீங்களாக எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். எந்த முடிவையுமே எடுத்துட்டு நான் எடுத்த முடிவு தான் கரெக்ட் அப்படின்னு அதை நீங்க பார்க்க போனா செய்வதற்கு போக வேண்டாம். இப்படி இருந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்க தப்பிச்சுக்குவீங்க. அதே மாதிரி இவங்களுக்கு எந்த கோயில்ல போய் பரிகாரம் எதாவது இருக்குங்களா ஐயா? கோயில் வழிபாடுகள், இதுக்கு கோயில் வழிபாடு அப்படின்னாவே சனிக்கிழமை நாள்ல அந்த சனி பகவானை கும்பிட்டு வர சொல்லுங்க. செவ்வாய்க்கிழமை நாள்ல ஆஞ்சநேயரை கும்பிட சொல்லுங்க. இது போக அவங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, இதை பார்த்து அந்த தசை சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல விஷயம். நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.